அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. பூவில் உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமரி பாதம் கூடி, அவளுடன் நாம் எல்லோரும் தேவமரி பாதம் கூடி ஆனந்தம் மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. தோட்டங்களில் உள்ள பல வாட்டம் இல்லா புஷ்பங்களை ஜோடு ஜோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். தோட்டங்களில் உள்ள பல வாட்டமில்லா புஷ்பங்களை ஜோடு ஜோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து கோயிலுக்கு சாயரட்டு ஆவலுடன் போவோம் வாரி. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. இவ்விதமாய் செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும், இவ்விதமே செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும். இந்த மாதம் எல்லோருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் உள்ளதாகும். தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மரியன்னையின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். மரியன்னையின் வணக்க மாதத்தின் ஒவ்வொரு நாளும் மரியன்னை மன்றாட்டில் உள்ள ஒரு திருப்பெயரை உங்களோடு சேர்ந்து தியானிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் தியானிக்கின்ற மரியன்னையின் திருப்பெயர், வணக்கத்துக்குரிய கன்னியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வெர்ஜின் மோஸ்ட் வெனரபிள் ப்ரே ஃபார் அஸ். ஆம் அன்புக்குரியவர்களே, அன்னை மரியா வணக்கத்துக்குரியவர் என்று இந்த மன்றாட்டு மாலை சொல்கிறது. அவரை நாம் அனைவரும் வணங்க வேண்டும், அவரை நாம் அனைவரும் போற்ற வேண்டும். லூக்கா 1:48 நாம் வாசிக்கின்றோம், எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர் என்று அன்னை மரியாவே தூய ஆவியாரால் தூண்டப்பட்டு பாடினார். ஆகவே எல்லா தலைமுறையினரும் அன்னை மரியாவை வணங்குகின்றார்கள். புனித பெர்னார்தின் வாழ்வில் ஒரு சுவையான நிகழ்வு. ஒவ்வொரு முறையும் புனித பெர்னார்து மரியன்னையின் திருச்சுருவத்தை கடந்து செல்லும் பொழுதெல்லாம் நின்று மரியன்னையின் திருவுருவத்தை வணங்கி மரியே வாழ்க என்று வாழ்த்திவிட்டு செல்வாராம். ஒரு நாள் இவ்வாறு மரியன்னையின் திருச்சுருவம் முன்பாக அவர் நின்று வணங்கி மரியே வாழ்க என்று வாழ்த்திய பொழுது பெர்னார்தே வாழ்க என்று ஒரு குரல் கேட்டிருக்கிறது. பெர்னார்து அங்கும் இங்கும் பார்க்கிறார், வேறு ஒருவருமே இல்லை. ஆகவே பெர்னார்தே வாழ்க என்று பெர்னார்தை வாழ்த்தியவர் யார்? அன்னை மரியா தான். ஆகவே புனித பெர்னார்துக்கு
புல்லரித்து விட்டது. அவர் புலகாங்கிதம் அடைந்தார். மரியாவை வாழ்த்துகிற அனைவரையும் மரியாவும் வாழ்த்துகிறார் என்பதற்கு இது ஒரு அடையாளமாக, ஒரு சான்றாக இருக்கிறது. எனவே நாம் அனைவரும் ஒவ்வொரு நாளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று அந்த தாயை வாழ்த்துவோமாக, வணங்குவோமாக. புனித தாமஸ் அக்வினாஸ் திரு அவையின் மிகச்சிறந்த இறையியல் வல்லுனர். அவர் அன்னை மரியாவை வானதூதர் அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று வாழ்த்தினார் அல்லவா? இந்த வாழ்த்து ஒரு சிறப்பான வாழ்த்து என்று ஒரு இறையியல் செய்தியை எழுதியிருக்கிறார். புனித தாமஸ் அக்வினாஸ் சொல்லுகிறார், விவிலியத்திலேயே வானதூதரால் வாழ்க என்று வாழ்த்தப்பட்ட ஒரே ஒரு மனிதர் அன்னை மரியாதான். வானதூதர்கள் பலருக்கும் காட்சி கொடுத்திருக்கிறார்கள், பலருக்கும் செய்திகளை தந்திருக்கிறார்கள். ஆனால் யாரையும் அவர்கள் வாழ்த்தியதில்லை என்று ஒரு வாதத்தை முன்வைக்கிறார் புனித தாமஸ் அக்வினாஸ். அவர் சொல்லுகிறார், வானதூதர்களை வணங்குவது தான் மனிதர்களுடைய இயல்பு. காரணம், வானதூதர்கள் கடவுளுக்கு பணிவிடை செய்கிறார்கள், கடவுளுக்கு நெருக்கமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு உடல் இல்லை, அவர்கள் மாண்பு மிக்கவர்களாக தூயவர்களாக இருக்கிறார்கள். எனவே மனிதர்கள்தான் வானதூதர்களை வணங்க வேண்டும், வாழ்த்த வேண்டும். வானதூதர்கள் மனிதர்களை வாழ்த்த வேண்டிய தேவையில்லை. ஆனால் விதிவிலக்காக கபிரியேல் தூதர் அன்னை மரியாவை அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று வாழ்த்தினார். அதற்கு காரணம் இருக்கிறது என்று தாமஸ் அக்வினாஸ் இந்த வாதத்தை முன்வைக்கிறார். வானதூதர்களுடைய மேலானவர் அன்னை மரியா என்று சொல்கிறார் தாமஸ் அக்வினாஸ். வானதூதர்களைப் போல அவர் கடவுளுக்கு நெருக்கமானவர்களாக இருந்தார், அவர் தூயவராக இருந்தார், கடவுளுக்கு பணிவிடை செய்தார். அன்னை மரியா தன்னையே கடவுளுக்காக முற்றிலும் கையளித்தார். எனவே அவர் வானதூதரை விட மேலானவர். எனவே வானதூதர் அவரை வாழ்க என்று வாழ்த்தியது பொருத்தமானது என்று புனித தாமஸ் அக்வினாஸ் இந்த இறையியல் வாதத்தை முன்வைக்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் எல்லோரும் அன்னை மரியாவை வணங்குவோமாக, நாம் எல்லோரும் அன்னை மரியாவை வாழ்த்துவோமாக. வணக்கத்துக்குரிய கன்னியே என்று சொல்லி அந்த அன்னையை வாழ்த்துவதோடு அந்த அன்னைக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாம் வாழவும் வேண்டும். வாழ்த்தினால், வாயார வாழ்த்தினால் மட்டும் போதாது, நம் வாழ்வால் வாழ்த்த வேண்டும். நம் வாழ்வு நம்முடைய அன்னைக்கு ஒரு சான்று பகர்கிற வாழ்வாக அமைய வேண்டும். அவ்வாறு வாழ்வதற்கு அன்னை மரியா நமக்கு துணை புரிவாராக. வணக்கத்துக்குரிய கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தையாகிய இறைவா, உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, தூய்மை மிகு எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியே, இறைவ
தூதரின் அரசியே, முதுபெரும் தந்தையரின் அரசியே, இறைவாக்கினரின் அரசியே, திருத்தூதரின் அரசியே, மறை சாட்சியரின் அரசியே, இறையடியாரின் அரசியே, கண்ணியரின் அரசியே, அனைத்து புனிதர்களின் அரசியே, அமலோற்பவ அரசியே, விண்ணை படைந்த அரசியே, திரு ஜெபமாலையின் அரசியே, குடும்பத்தின் அரசியே, அமைதியின் அரசியே, இந்திய நாட்டின் அரசியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வணக்கம் இனியவங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்திக்க இருப்பது திருநங்கை சகோதரி காயத்ரி அவர்கள். வாங்க சகோதரியை சந்திப்போம். வணக்கம் சகோதரி காயத்ரி அவர்களே. வணக்கம் சார். மரியன்னைய நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மரியன்னையை வந்து நான் வந்து ஒரு தாயாகவும் ரெண்டாவது பட்சம் கடவுளாகவும் தான் நான் பார்த்துட்ருக்கேன். சரி சரி சரி. மரியன்னையை வந்து திருச்சபை என்ன சொல்லுதுன்னா, கடவுள் இல்லை, கடவுளுடைய தாய், கடவுளுடைய தாய் அப்படிதான் சொல்லுது. அது உங்களுடைய பார்வை. உங்களுக்கும் மரியன்னைக்குமான உறவு அது, அப்படிதான் நான் பார்க்குறேன். சரி, மரியன்னையிடம் உங்களுக்கு பிடித்தது என்ன? அவங்களுடைய வந்து சேவைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள அந்த சேவைகளை பார்த்து தான் நான் வந்து நர்சிங்கில் வந்து நான் பண்ணணும், நர்ஸாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ நான் நர்ஸாக தான் வேலை பார்த்துட்ருக்கிறேன். அதோடைய சேவைகளை பார்த்து தான் நான் நர்சிங் படிக்க ஆரம்பித்தேன். இப்போ நர்ஸாக ஒரு மனநல காப்பகத்தில் நர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன் நான். ஓ, சூப்பர் சூப்பர். நீங்கள் சர்ச்சுக்கெலாம் போகிற பழக்கம்? ஞாயிற்றுக்கிழமை இப்போயுமே வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து அந்தோனியார் சர்ச்சுன்னு சொல்லி பக்கத்துலேயே இருக்குது, எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அங்கே வாரம் நான் போவேன். நான் என்னுடைய சாட்சிகளும் அங்கே சொல்லியிருக்கிறேன். நான் என்னுடைய சாட்சிகள்னு எடுத்துட்டிங்கன்னா, நான் ஆரம்பத்தில் வந்த காலங்களில் வந்து எனக்கு வந்து ரொம்ப படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் எடுத்துக்கிட்ட கோர்ஸ் வந்து என்னுடைய ஆம்பிஷன் வந்து நர்ஸாகணுன்னு தான் என்னுடைய ஆம்பிஷனாக இருந்தது. அப்போ வந்து நான் திருச்சபைக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு நர்சிங் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அங்கே போய் வேண்டினதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிச்சு. வாய்ப்பு கிடைக்காம அதுலேயுமே நான் வந்து பாஸ் பண்ணி இப்போ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறேன்னா அதுக்கு அந்த அம்மா தான் காரணம். மரியன்னை தான் காரணம். சரி சரி. மரியன்னைகிட்ட பொதுவாக நீங்கள் என்ன வேண்டிப்பீங்க? இன்னமும் நான் நல்லா எல்லாத்துக்குமே வந்து சேவைகள் செய்யணும், அதுக்குண்டான தெம்பு அந்த ஒரு தைரியத்தையும் எனக்கு அந்த அம்மா கொடுக்கணுன்னு தான் நான் வேண்டிக்குவேன். ஓகே. இன்னும் மக்களை வந்து நான் சந்திக்கணும், நிறைய பேரை சந்தித்து அவங்கக்கிட்ட வந்து நான் சேவைகளில் வந்து இன்னும் நான் தொடர்ந்து நான் எனக்கு அந்த சக்தியை வந்து அந்த அம்மா எனக்கு கொடுக்கணுன்னு தான் நான் வேண்டிக்குவேன். ஓகே. இப்போ நீங்கள் சர்ச்சுக்கெலாம் போகிறீங்க இல்லையா? பக்கத்தில் உள்ள சகோதர சகோதரிகள் உங்களை எப்படி பார்ப்பாங்க? நான் போகிற சர்ச்சில் வந்து இது நாள் வரைக்கும் முதல்ல ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் வேற்றுமையாக பார்க்க ஆரம்பித்தாங்க. எப்படின்னா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக போய் ஒருத்தர் போய் பக்கத்தில் இப்போ நான் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காருன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதை நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா? அது மாதிரி ஒரு தடவை 2 தடவை தான் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் நான் எந்திரிச்சு சாட்சி சொல்கிறத பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்களே எனக்கு ஃப்ரெண்டாக ஆனாங்க.
ஓ, ஃப்ரெண்டானாங்க. ஃப்ரெண்டானோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த ஒரு மன சந்தோஷத்தோடய நான் வாரம் வந்து ஒரு வாரன்ற விடாமல் நான் வாரம் இப்போ போயிட்டுருக்கிறேன். நான் இப்போயுமே நான் போயிட்டு தான் இருக்கிறேன், சர்ச்சுக்கு போயிட்டு தான் இருக்கிறேன். பக்கத்தில் வந்து எனக்கு ஜூலி ஆயான்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்களும் எங்கள் திருநங்கை மக்கள் தான். அவங்க கூட சேர்ந்து இந்த சர்ச்சுக்கு நான் போயிட்டுருக்கிறேன். அவங்க வந்து பணியில் ஊழியராக இருக்கிறாங்க. ஓகே. அவங்க கூட சேர்ந்து நான் சர்ச்சுக்கு போயிட்டுருக்கிறேன் நான் இப்போ வாரம். ஓகே, ஞாயிற்றுக்கிழமை. ஓகே. இப்போ மரியனை பார்க்குறீங்க, அவங்கள பற்றி விசாரிச்சிருக்கீங்களா? அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க வாழ்க்கை என்ன அப்படி சொல்லி விசாரிச்சிருக்கீங்களா யார்ட்டையாவது? இல்லை, இப்போ வரைக்கும் நான் விசாரிக்கலை. இருந்தாலும் அவங்கள வந்து தெரிஞ்சுக்கணுன்னு எனக்கு ஆசை இருக்குது. கற்றுக்கணுன்னு, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறையா எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் கற்றுக்குவேன், நான் தெரிஞ்சுக்குவேன் நான். ஓகே, நன்றி சகோதரி காயத்ரி அவர்களே. மரியனை உடனான உங்களது அனுபவங்களை எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். அதற்காக மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இனி இதயங்களே, திருநங்கை சகோதரி காயத்ரி அவர்களை சந்தித்தோம். அவர்களது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொண்டோம். மீண்டும் நாளை மற்றும் ஒரு மரியனின் பக்தரை சந்தித்து அவரது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். அதுவரை நன்றி, வணக்கம். மரியை வாழ்க. வணக்கத்துக்குரிய கன்னியே, உமக்கு உமது பிள்ளைகளாகி நாங்கள் அனைவரும் வணக்கம் செலுத்துகின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். திரு அவை புனிதர்களுக்கு உரிய வணக்கமும் மரியாதையும் நாங்கள் செலுத்த வேண்டும் என்று எங்களுக்கு கற்பிக்கின்றது. எல்லா புனிதர்களையும் விட மேலான புனித வாழ்வு வாழ்ந்த உம்மை நாங்கள் போற்றி புகழ்ந்து வணக்கம் செலுத்துகின்றோம். நாங்கள் எங்களுடைய வாழ்வில் உம்மையும் எல்லா புனிதர்களையும் வணக்கத்துடன் நினைவு கூர்ந்து அவருடைய வாழ்வை பின்பற்றி நாங்களும் வாழ்ந்து இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் தொடர்ந்து எந்நாளும் நாங்கள் வளர எங்களுக்காக விண்ணக தந்தையிடம் பரிந்து பேசும் அம்மா, எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.
இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. பூவில் உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமரி பாதம் கூடி, அவளுடன் நாம் எல்லோரும் தேவமரி பாதம் கூடி ஆனந்தம் மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ.